ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் கவிதாவோட வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை எங்கள் வீட்டில் என்ன டிஃபன்னு பார்த்துடலாம் வரீங்களா? இன்னைக்கு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சுட சுட தோசை தான். சுட சுட தோசை அப்புறம் சட்னி. இது என்ன சட்னின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆந்திராக்காரங்க இந்த ரோட்ல கடை போட்டிருப்பாங்களா, பொட்டி கடைன்னு சொல்லுவோம்ல, தள்ளுவண்டி கடை, அவங்க கிட்ட கற்றுக்கின சட்னி இது. கொஞ்சம் நிலக்கடலை, கொஞ்சம் பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு, அப்புறம் கொஞ்சோண்டு புளி உப்பு வச்சு அரைக்கிற சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம காரமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம பசங்களுக்காக நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக வைப்போம். அதே நீங்கள் அவங்க அந்த தள்ளுவண்டி கடையில் போய் இட்லி தோசை சாப்பிட்டீங்கன்னா செம்ம காரமாக இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவங்கக்கிட்ட கேட்டுன்னு நான் அடிக்கிற சட்னி இது. செம்ம சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் சுட சுட தோசை தான் இன்னைக்கு டிஃபனு. என்னடா இவ்வளோ சீக்கிரம் வீடியோ வருதுன்னு நினைக்காதீங்க, நான் சாப்பிட்றதுக்கு இல்லை. நான் இன்னும் செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணலை. பூஜை பண்ணிவிட்டு நான் சாப்பிடணும்னா மணி 11:30 மணிக்கு மேலே ஆகிடும். அவ்வளோ நேரத்துக்கு வீடியோ போட வேணாம்னு சொல்லிட்டு சீக்கிரமாக இது வீட்டில் இருக்கிற ஒருத்தருங்களுக்கு ஊற்றுனேன். அதனால சரி உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்படியே போட்டுடலாம். இன்னைக்கு நாஷ்டா என்னன்னு சொல்லிட்டேன்னு. நாஷ்டா, டிஃபன், அப்புறம் ஒன்று வேற என்ன சொல்லுவாங்க, இந்த சிற்றுண்டி எதை வேணாலும் வச்சுக்கோங்க. இன்னைக்கு இதுதான் எங்கள் வீட்டில். வாங்கோ சாப்பிடலாம், வரவங்க தாராளமாக சாப்பிடலாம். சட்னி சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க.